வணக்கம் எல்லாருக்கும். ஒரு முக்கியமான வீடியோ கட்டாயம் பார்க்கணும். என்னென்னு சொன்னால், எங்களோட தமிழ் மக்கள் எப்படி தொடர்ச்சியாக ஏமாற்றப்படுறார்கள் என்ற சம்பந்தமான ஒரு பதிவு தான் இது. உங்களுக்கெல்லாம் தெரியும், தையட்டி விகார பெரிய ஒரு பேசு பொருளாக இருந்தது. அந்த தையட்டி விகார ஓரளவான மக்கள் ஆரம்ப நாட்களில் ஆர்ப்பாட்டத்தில் நின்றவை. ஒரு 50-100 பேருக்கு மேலே அந்த மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் போராட்டங்களில் ஈடுபட்டு கொண்டு தொடர்ந்து அந்த மக்கள் காணிக்காக போராடி கொண்டு வந்த நேரத்தில் இந்த எங்களோட கயந்திரகுமார் பொன்னம்பலம் பாராளுமன்ற உறுப்பினர் அவருடைய சைக்கிள் கட்சி அதுக்குள்ளே போய் பூந்து அந்த ஆர்ப்பாட்டங்களை தாங்கள் தான் நடத்துகிற மாதிரி ஒரு தோரணையில் முன்னெடுத்து அந்த ஆர்ப்பாட்டங்களுக்கு ஒரு தீர்வு முன்னெடுக்கப்படுகிற ஒவ்வொரு சந்தர்ப்பங்களையும் ஏதோ ஒரு காரணங்களை சொல்லி அந்த மக்களை குழப்பி அந்த ஆர்ப்பாட்டங்களுக்கு எதிராக அந்த தீர்வுகளுக்கு எதிராக செயற்பாடுகளை செய்து. இப்போ நான் இதில் ஒரு விஷயத்தை தெளிவாக விளங்கி கொள்ளுங்க. அனுர அரசாங்கத்தை பற்றி அல்லது இந்த அரசாங்கங்களுக்கு அவையை நியாயப்படுத்துறதுக்கு வரையில தையட்டி விகாரன்றது சட்டவிரோதமானது. உண்மையிலேயே அது இடிக்கலுமெண்டா அந்த அரசாங்கம் இடிக்குமா இருந்தால் அதுக்கு நாங்கள் கோயில் கட்டலாம் அந்த ஜனாதிபதிக்கு. அப்போ அது நடக்காதுன்ற விஷயத்தால் தான் நாங்கள் சொல்கிறோம், அந்த தையட்டி விகாரைக்குரிய தீர்வு தான் எங்களுக்கு தேவையுண்டு. இந்த தீர்வின் அடிப்படையில் தீர்வுகள் வருகிற ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் இந்த சைக்கிள் அணியினர், அதாவது சைக்கிள் கட்சியினர் என்ன செய்யணும்னு சொன்னால், அந்த தையட்டி விகாரை சம்பந்தமான போராட்டக்காரர்கள் அந்த மக்கள் மத்தியில் போய் ஒரு பிழையான கருத்துக்களை சொல்லி அல்லது அந்த காணியை பெற்றுக்கொள்றதுக்கு முடியாத அளவுக்கு ஏதாவது ஒரு செயற்பாடுகளை சொல்லி ஏதாவது ஒரு தடைகளை உண்டாக்கி அந்த சனம் ஒருத்தர் கூட அந்த காணியை பெற்றுக்கொள்ள இல்லாத அளவுக்கு அதை நிப்பாட்டி போடணும். எப்படியாவது அதை தடுத்து நிறுத்தி போடணும். இதுதான் இவர்களுடைய தொடர்ச்சியான செயற்பாடு. அப்போ இந்த தையட்டி விகாரை என்ற ஆர்ப்பாட்டங்கள் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா கடைசியாக நான் நினைக்கிற 2-3 நாட்களுக்கு முதல் கயந்திரகுமார் பொன்னம்பலம் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் தன் சமூக வலைத்தளங்களையும் தன் ஃபேஸ்புக்கில் போட்டிருந்தார். இப்போ மாபெரும் ஆராட்டம், தையட்டிக்கு எதிராக மாபெரும் ஆராட்டம் என்று சொல்லி பெரிய ஒரு போஸ்டர் ஒன்றை போட்டிருந்தார். அந்த போஸ்டரை போட்டதை நினைக்க நான் நினைச்சேன் பெருசாக ஏதோ ஒரு விஷயத்தை செய்ய போகிறாங்க, விகாரே அடிக்க மாட்டாங்க கடைசி மட்டும். ஆனால் பெருசாக கத்தி குளறி ஏதோ ஒரு பெரிய ஒரு ப்ரெஷரை மக்களுக்கு கொடுக்க போயினோம்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு 5-6 பேர் தான் இந்த ஆர்ப்பாட்டத்தில் நிற்கிறேன். கயந்திரகுமார் பொன்னம்பலம், மற்றது இந்த செல்வராஜா கயந்திரன், குறிப்பிட்ட இந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்துகிற ஆட்கள் மட்டும்தான் நிற்கணும். எந்த மக்களையும் காணல. சொல்லப்போனால் காணி உரிமையாளர்கள் கூட இப்போ அந்த போராட்டங்களில் கலந்து கொள்றதை நிறுத்தி இருக்கணுமோ என்ற ஒரு கேள்வி ஒன்று எனக்கு எழும்பி இருக்குது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏற்பட்ட தோல்வியை எப்படி ஈடு செய்கிறதுன்னு தெரியாமல் கயந்திரகுமார் பொன்னம்பலம் இந்த சைக்கிள் கட்சி தடுமாறி கொண்டிருக்கிறது இன்றைக்கு சமூக வலைத்தளங்கள்லையும் மக்கள் மத்தியிலையும் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, இவை இந்த ஆர்ப்பாட்டங்களை இவே செய்கிறதால தான் எந்த தீர்வும் கிடைக்குதில்லை, எந்த தீர்வுக்கும் ஒரு முடிவு வருது இல்லை என்ற ஒரு செயற்பாட்டை மக்கள் மத்தியில் உணர்ந்து கொள்ள தொடங்கினோம். இதை உணர்த்தினது யாருன்னு சொன்னால் வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன். உங்களுக்கு தெரியும், இந்த தையட்டி விஷயத்தை நேரடியாக போய் பார்த்து சம்பந்தப்பட்ட மக்களோடையும் கதைச்சு, பௌத்த பிக்கு அந்த சம்பந்தப்பட்ட பிக்குவோடையும் போய் கதைச்சு அதுக்குரிய தீர்வொன்றை கொண்டு வர விழிக்கிற நேரங்களில் அந்த பௌத்த பீடாதிபதிகளை போய் சந்தித்து அது சம்பந்தமான ஒரு தீர்வை கொண்டு வர எத்தனைக்கிற நேரத்தில் இந்த கயந்திரகுமார் பொன்னம்பலம் அணி மக்களை வச்சு, மக்கள் அந்த காணிக்காரர்களை வச்சு, காணிக்கு கொண்டு கொடுத்த ஆதாரங்களை கொடுத்து உறுதியை பெற்று தாங்கொண்டவையெல்லாம் பாவஸ் வாங்க வச்சு அதில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி பெரிய ஒரு கலவரத்தை செய்து என்னென்னா அந்த அரசியல் அதோட நிற்க போகுதுன்ற ஒரு விஷயத்துக்காக இவர்கள் மாபெரும் சதி வேலைகளை பண்ணி இன்றைக்கு அந்த சனத்துக்கு ஒரு துண்டு காணி கூட போகாத அளவுக்கு செய்து வச்சிருக்கிறார்கள். இது மக்கள் அறிஞ்ச உண்மை. இப்போ காணிக்காரரே தங்களோட மனசில் யோசிப்பினா நாங்கள் என்னத்துக்காக போராடுறோம்ன்றே தெரியலை. அவன் காணியை தாரன்றான், இவங்கள் வேண்டாமன்றாங்க, இவங்களை அளக்க விட வேண்டாமன்றாங்க. இப்போ எந்த கேள்வி என்னன்னு சொன்னால், தையட்டியை பற்றி இப்போ நான் கதைக்க வரையில, இப்போ வேறு ஒரு விஷயத்தை பற்றி தான் நான் கதைக்க வந்தேன். மக்கள் தையட்டிக்கு முன்பாக ஆர்ப்பாட்டம் செய்கிறது தவறில்லை, அதை நான் விமர்சிக்க வரையில. காணியை இழந்த மக்கள் தையட்டிக்கு முன்பாக ஆர்ப்பாட்டம் செய்கிறதோ அரசாங்கத்துக்கு முன்பாக நின்று ஆர்ப்பாட்டம் செய்கிறதுலையோ எந்த விதமான தவறும் இல்லை. அது மக்களுடைய அடிப்படை உரிமை. அரசாங்கம் ஒரு விஷயத்தை நிறைவேற்றலைன்னு சொன்னால் எங்களோட தமிழ் தேசிய அரசியல்வாதிகளும் அதுக்கு அரசாங்கத்துக்கு ஒரு ப்ரெஷரை தங்களால் முயன்ற அளவுக்கு பாராளுமன்றங்கள்லையும் சட்டசபைகள்லையும் கொடுக்க முடியலை என்று சொன்னால் அது உண்மையிலேயே மக்கள் போராட்டம் வெடிக்கும்.
அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதை நாங்கள் கொச்சப்படுத்தவோ அதை குறை சொல்கிறதுக்கோ இல்லை. ஆனால் ஒரு விஷயத்தை சொல்கிறேன், இந்த மக்கள் போராட்டங்களுக்குள்ளே கொண்டு போய் நான் ஏற்கனவே போட்டிருக்கிறேன், மக்கள் போராட்டங்களை வந்து வலுவிளக்க செய்கிற சைக்கிள் அணின்னு சொல்லி ஒரு இந்த யூடியூப்பில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த போராட்டங்களுக்குள்ளே எந்த சமூகம் இவியலை அனுமதிக்குதோ அந்த சமூகம் தோல்வியுற்ற ஒரு சமூகமாக, தோல்வியுற்ற ஒரு போராட்டமாகத்தான் மாறும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னு சொன்னால் ஆளுங்கட்சியை இவங்க அங்கே வரவிட மாட்டாங்க. வந்தால் ஆறாவது ஒருத்தரை வச்சு அவங்களோட முரண்பட்டு அவங்களோட ஒரு தீர்வற்றுறதுக்கு இவங்க கடைசி மட்டும் விட மாட்டாங்க. இவங்களோட கட்சிக்காரரு மக்களண்ட போர்வையில் சண்டை பிடிச்சி அங்கே வந்து அந்த அந்த ஆர்ப்பாட்டம் அமைச்சரை துரத்தினாங்கள், அவரை துரத்தினாங்கள் என்று சொல்கிற அளவுக்கு அந்த இதை வந்து இவங்களே தங்களோட கட்சியால் செய்து போட்டு மக்கள் தலையில் பழிய போட்டுருவாங்க. அதுக்கு பிறகு ஆளுங்கட்சி அந்த போராட்ட காலத்துக்கு வருமா? வர முடியாது. சும்மாவே இந்த ஆளுங்கட்சி வராது. இவங்க யாரும் இங்கே இருக்கிற ஆளுங்கட்சிக்காரர் ஒன்றும் செய்ய போகிறது இல்லை. இவர்கள் என்ன செய்வார்கள்னா, அப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சா கூட இவங்க குழப்பிடுவாங்க. பெரிய ஆர்ப்பாட்டத்தில் தங்கட காணின்ற மாதிரி போய் அதில் நின்று அவங்களோட கதைக்க விடாமல் அவங்கள துரத்தி ஜிஏ போனேன்னு ஆர் போனேன்னு அவங்களோட முரண்பட்டு ஒரு குழப்பத்தை உருவாக்கி அதை நிறைவுக்கு கொண்டு வந்துடுவாங்க. அப்போ அந்த போராட்டம் விலகுலந்து போயிடும். அதுக்கு பிறகு ஆளுங்கட்சியும் பெற மாட்டோம். அவங்கள என்ன சொல்லுவாங்கன்னா, அங்கே போய் ஜனங்கள் வந்து எங்களோட கருத்தை கேட்கறதுக்கே தயார் இல்லைன்ற ஒரு விஷயத்தை அங்கே பதிவு செய்து போடுவாங்க. இதுதான் காலங்காலமாக இந்த அரசியலில் நடக்கிற விஷயம். இதுதான் நடக்க போகுது. இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்போ தையட்டி வந்து தோல்வி அடைஞ்சிட்டு சைக்கிள் கட்சிக்கு, நான் அந்த மக்களை பற்றியோ மக்களோட போராட்டத்தை பற்றியோ கதைக்கல, சைக்கிள் கட்சி அரசியலில் தையட்டி அரசியலில் தோல்வி அடைஞ்ச காரணத்தினால செம்மணியில் போய் பார்த்துருக்கிறோம். செம்மணியில் வந்து வேறு ஒரு டீம் இதை வச்சு வேலை செய்து கொண்டு இருக்குது. அப்போ அந்த டீமோட இணைஞ்சு செய்யலாது. சும்மா போய் ஒரு அரசியல் நாடகம் ஒன்றை போடலாம், அந்த டீமோட இணைஞ்சு செய்யலாது. அதுக்கு பிறகு ஒவ்வொரு இடமா மயிலிட்டிக்கு போய் பார்த்துச்சின்னா மயிலிட்டியில் அவங்க வந்து கொஞ்சம் உறுதியாக இருக்கிறாங்க. இருந்தாலும் இவியல் போய் அங்கே தலையிடையாக அங்கே அர்ச்சுனா ராமநாதனை பற்றி ஆதரவாக மக்கள் கதைக்கணும். இப்படி எல்லாம் கொஞ்சம் விஷயங்கள் இருக்குது. மயிலிட்டியில் இருந்து எத்தனையோ பேர் இந்த யூடியூப்லேயே மெசேஜ் பண்ணியிருக்கிறோம், நாங்கள் வந்து வைத்தியர் அர்ச்சுனாவுக்கு தான் ஆதரவாக அவரை தான் நம்பி இருக்கிறோம்னு கூட மெசேஜ் பண்ணியிருக்கிறோம். அப்போ இப்படியான செயற்பாடுகளை பார்க்க இவைக்கண்ட ஒரு அரசியல் களத்தை அமைக்கணும். இப்போ என்ன செய்திருக்கணும்டா, இவ்வளவு காலம் நான் நினைக்கிறேன் இது காலங்காலமாக இருக்கிற விடுதலை புலிகளுடைய போராட்டம் மௌனித்ததுக்கு பிறகு தொடக்கம் 2009 இருந்து இன்றைக்கு வரைக்கும் இருக்கிற இந்த இந்திய மீனவர்களுடைய இழுவை படகு அத்துமீறல் பிரச்சனையை இன்றைக்குத்தான் கயேந்திரகுமார் பொன்னம்பலத்துக்கு கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு. சரியோ? இப்போ சைக்கிள் கட்சி என்ன செய்ய வலிக்கிட்டு இருக்குன்னா, கடலுக்கு குதிக்க வலிக்கிட்டு இருக்கு. நான் ஒரு வீடியோ போடுறேன், வடிவாக பாருங்கள். 2-3 ஃபோட்டோக்களும் ஒரு சின்ன துண்டு வீடியோவும் போடுவேன். வீடியோ இல்லாட்டியும் கட்டாயம் இதில் அருகில் ஒரு ஃபோட்டோவை போட்டுக்கிறேன் பாருங்க. சைக்கிள் கட்சி வந்து கடலுக்கு குதிக்குது. கடலுக்குள்ளே போட்டில் ஆர்ப்பாட்டம் செய்ய வலிக்கிட்டாங்க. இப்போ போட்டில் ஆர்ப்பாட்டம் செய்கிற தவறு இல்லை, கடல் தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டம் செய்கிற தவறு இல்லை. நான் இலங்கையில் இருக்கிற அதுவும் வடக்கில் இருக்கிற முக்கியமாக மீனவர்களுக்கு சொல்ல வர விஷயம், உங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும்டா, முதலாவது இந்த சைக்கிள் கட்சி இருக்குல்லோ, சைக்கிள் கட்சியை விட்டு நீங்கள் என்னென்னாலும் செய்யுங்க, ஆர்ப்பாட்டம் செய்யுங்க, பிரச்சனை இல்லை. 2-3 போட்டை கொளுத்தி விடுங்க, பிரச்சனை இல்லை. அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அதெல்லாம் ஆர்ப்பாட்டம் செய்கிற அதில் ஒரு பிரச்சனை. ஆனால் நீங்கள் சைக்கிள் கட்சியை கொண்டு போய் உங்களோட பிரச்சனைக்கு தீர்வு வருமென்ற ஒரு அரசியல் செய்வீங்களா இருந்தால், இன்றைக்கு தையிட்டியில் அந்த மக்கள் எப்படி காணியும் இல்லாமல் வந்த காணியையும் கைவிட்டு பக்கத்தில் இருக்கிற காணியையும் பிடிக்க இல்லாமல் அதுக்குள்ளே இருக்கிற ஒரு கோயிலையும் பயன்படுத்த இல்லாமல் துப்புரவாக அந்த தையட்டி விகார அரசியலை சுத்த சூனியமாக்கின மாதிரி உங்களோட அரசியலுக்கும் இவங்க முற்றுப்புள்ளி வைப்பாங்க, உங்களோட பிரச்சனைக்கும் முற்றுப்புள்ளி வைப்பாங்க. கடைசி மட்டும் இந்த சைக்கிள் கட்சி போகிற இடம் வந்து ஆமை பூந்த வீடு மாதிரி, அதை விளங்கி கொள்ளுங்க. இவங்க போய் அங்கே நின்று ஆர்ப்பாட்டம் செய்ய வலிக்கிட்டாங்கட்டா உங்களோட ஆர்ப்பாட்டம் வந்து ஒரு போலி அரசியலுக்கான ஆர்ப்பாட்டமாக மாற்றப்படுது. செல்வராஜா கயேந்திரனும் கயேந்திரகுமார் பொன்னம்பலமும் இந்த சுகாசும் அந்த தொப்பி போட்ட லோயர் காண்டிவனும் அங்கே வந்து நின்றுச்சினம்னு சொன்னால் உங்களோட உண்மையான தேவை நிறைந்த உணர்வு பூர்வமான எந்த போராட்டங்களும் வந்து அது அரசியலாக மாற்றப்படும் என்றது 100% உண்மை. அதை இவங்க அரசியலாக்கியே தீருவாங்க. இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், கடல் தொழில் அமைச்சர் உங்களுக்கு ஒரு தீர்வும் தர போகிறதில்லை, அது எங்களுக்கு தெரிஞ்ச உண்மை. கடல் தொழில் அமைச்சர் கூட உங்களோட அந்த போராட்ட களத்துக்கு வந்தால் இவங்க தங்களோட சைக்கிள் கட்சியில் இருந்து 2 ஆதரவாளரை வச்சு அவரோட முரண்பட்டு அவரை துரத்துவாங்க.
சரி, அவர் கதைக்க விடுறதே அவங்களுக்கும் தெரிஞ்சுதான் வருவாங்க, இவங்க துரத்துவாங்கன்னு தெரிஞ்சுதான் அவங்க அந்த இடத்துல வந்துட்டு மக்கள் எங்களோட கருத்தை கேட்கறதுக்கோ எங்களோட கதைக்கிறதுக்கோ தயாராக இல்லைன்னு அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 4 பேர், இந்த உங்களுக்கு சைக்கிள் கட்சிக்கு எதிரான ஒரு 4 பேர் வெளியே இருப்பினோம், அவையை கூப்பிட்டு சமாசமோ ஏதோ ஒரு பேரில் கதைச்சி போட்டு மீன்பிடி அமைச்சர் தண்ட முகநூலில் எழுதுவார், மீன்பிடி சமாசங்களோடு கலந்துரையாடினேன். இதுதான் அரசியல். இந்த அரசியலை, இந்த என்பிபி இந்த அரசியலை கைதூக்கி அவங்கள வடிவாக வழிநடத்தி அவங்களுக்கு ஆதரவு கொடுத்து கொண்டு போகிறது வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன் இல்லை, கயேந்திரகுமார் பொன்னம்பலம் உள்ளிட்ட அணியினர். ஏண்டா மஹிந்த ராஜபக்சோடையே நல்ல குடும்ப நட்பெல்லோ, அவரே சொல்லியிருக்கார், மணிவண்ணனே சொல்லியிருக்கிறானே, அரசியல் வேற குடும்ப உறவு வேறேண்டு. இப்போ அப்படி உறவானார்கள் என்பிபியோட உறவு வச்சுக்கிறதுக்கு நாளைக்கு அப்படி ஒரு கதை சொல்லிவிடும். இப்போ இவங்களை என்ன செய்ய போகிறாங்கன்னா, இந்த மீனவர்கள பிரச்சனையை வச்சு கொஞ்ச காலம் அரசியல் கொண்டு போகிறாங்க. ஏன்னா தையட்டி நூந்துட்டு மயிலட்டியை நூத்துட்டாங்க. மயிலட்டியில் வந்து நான் நினைக்கிறேன் மக்கள் வந்து பெருசாகவே இந்த அரசியலுக்கு பெரிய அளவில் இடம் கொடுக்கல. ஏன்னா அங்கே சுமந்திரன் வாரார், வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன் பேசப்படுறார், இவரால் தான் தீர்வண்டு கதைக்கப்படுகிறது. மற்றது என்பிபி உறுப்பினர்கள் சில பேர் அங்கே போய் வருகிறோம். இப்போ இப்படி எல்லா அரசியல் கட்சியும் இருக்கிறதால இவைக்கண்டு இருந்தது தையட்டி ஒன்று தான். இவை அதைத்தான் பிடிச்சி வச்சு கொண்டிருந்தது. ஒரு சில மாவீரர் துயிலும் இல்லங்களை தங்களோட கட்சிக்கான ஒரு என்ன அரசியலாக வச்சிருக்கிற மாதிரி இவை அதை இப்போ வச்சிருந்தது. இப்போ அது குழம்பின ஒன்று என்ன நடக்க போட்டு சொன்னால், மீனவர்கள பிரச்சனையை தங்களோட அரசியலாக பிள்ளைகள் மாற்ற வலிக்கிடுது. சரியோ, பிள்ளைகள்ட்டு சொல்கிறால கோவிக்காயங்கோ. இது வந்து மீனவர்கள் வந்து ஒரு விஷயத்தில் விழிப்பாயிருங்கோ, உங்களோட போராட்டத்தை நீங்கள் செய்யுங்கோ. மீன்பிடி சங்கங்கள், உங்களோட சமாசங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து போராட்டத்தை செய்யுங்கோ. அரசியல்வாதிகள்கிட்ட வேணுமெண்டா ஒரு மனுவை கொடுங்க, நீங்கள் பாராளுமன்றத்தில் போய் கதையுங்கோ, எங்களுக்காக குரல் கொடுங்கன்னு சொல்லுங்கோ, சண்டை பிடிங்கன்னு சொல்லுங்கோ. பாராளுமன்றத்தில் நீங்கள் கத்துங்கோ, சண்டை பிடிங்கோ, அங்கே போய் தீக்குளியுங்கோ, அங்கே போய் வெளிநடப்பு செய்யுங்கோ, இப்படியான விஷயங்களை செய்யுங்க. நாங்கள் அடுத்த முறையும் உங்களுக்கு ஓட் பண்ணுறோம்னு சொல்லுங்க. ஆர்ப்பாட்டங்களை நீங்களே செய்யுங்க. இதுக்குள்ள சைக்கிள் கட்சியையோ வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன் கடைசி மட்டும் ஆர்ப்பாட்டங்களுக்கு வர போகிறதில்லை. அவர் மீனவர்களுக்காக எப்படி குரல் கொடுக்கிறார் என்ற விஷயம் உங்களுக்கே தெரியும். பாராளுமன்றங்களில் இவ்வளவு சண்டை பிடிக்கிறார் என்ற விஷயம் உங்களுக்கே தெரியும். அவர் சண்டை பிடிக்க வேண்டிய இடம் அதுதான். இங்கே வந்து நிற்கிறது இல்லை. இங்கே நீங்கள் ஆர்ப்பாட்டம் செய்யுங்கோ, அதை சொல்லி அவர் அங்கே சண்டை பிடிப்பார். மயிலட்டி மக்களுக்கு அவர் அங்கே தெளிவாக கதைச்சிருக்கார். அந்த சனம் தண்ணியும் இல்லாமல் தங்களோட காணிக்காக அழுகுது, ஏன் கொடுக்கலன்றதை கேட்டிருக்கிறார். அதைத்தான் செய்யணும். இது வந்து அரசியலுக்கான ஒரு மேடையை தயவு செய்து வடக்கில் வாழுகிற மீனவ சமூகம் இந்த சைக்கிள் கட்சிக்கு நீங்கள் போட்டு கொடுத்தீங்கண்டா உங்களோட பிரச்சனைக்கு ஒரு சிறிய அளவு தீர்வு கூட வர்றதுக்கு இவங்களை அனுமதிக்க மாட்டாங்கள். இதை தெளிவாக புரிஞ்சு கொண்டா அடுத்த கட்டம் உங்களோட போராட்டங்கள் வளர்ச்சி அடையும். தயவு செய்து கயேந்திரகுமார் பொன்னம்பலமோ, செல்வராஜா கயேந்திரனோ, சிவஞானம் சிறிதரனோ இப்படியானவர் உங்களோட போராட்ட காலத்துக்கு வரையக்க அவைக்கு ஒரு கும்பிடு போட்டு மாலையும் போட்டு, ஐயா நீங்கள் வீட்டை போய் ரெஸ்ட் எடுங்கோ, நாங்கள் போராட்டம் செய்கிறோம், எங்களுக்காக ஏதாவது செய்யணுமென்று நீங்கள் நினச்சிங்கிறாண்டா பாராளுமன்றத்தில் போய் இந்த மீன்பிடி அமைச்சர்கிட்ட 10-15 கேள்விகளை போடுங்கோ, அதை பாராளுமன்றத்தில் பதிவு செய்யுங்கோ, வேணுமெண்டா அதை இந்திய அரசாங்கத்தோட கதையுங்கோ. இப்படியான விஷயங்களை நீங்கள் சொல்லிக் கொடுங்கோ. அதை விட்டுட்டு போட்டில் ஏறி நின்று கொண்டு கடற்கரையில் வந்து தொங்கி கொண்டு கருப்பு கொடியை பிடிச்சி கொண்டு நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம், அதை நாங்கள் செய்கிறோம்னு சொல்லுங்க. உண்மையான விஷயம் இதுதான். நீங்கள் திரும்ப இந்த ஆர்ப்பாட்டங்களில் சைக்கிள் கட்சியை நீங்கள் அனுமதிப்பீங்களா இருந்தால் உங்களோட ஆர்ப்பாட்டங்கள் அரசியலுக்காக பயன்படுத்தப்படும். அரசியல் என்ற போர்வைதான் இந்திய அரசாங்கத்துக்கும் சர்வதேசத்துக்கும் காண்பிக்கப்படும். அதால் உங்களோட பிரச்சனைக்கு தீர்வு வரா. இது ஒரு மக்கள் போராட்டமாக எந்த அரசாங்கமும் கவனிக்காதுன்றதுதான் உண்மை. ஆகவே எங்களுக்கு குரல் இருக்குது, எங்களுக்கு அமைப்புகள் இருக்குது, எங்களுக்கு சங்கங்கள் இருக்குது. கடற்தொழிலாளர்களுக்கு எத்தனையோ சங்கங்கள் இருக்குது. எல்லா சங்கமும் ஒன்று திரண்டு நீங்கள் இதை மக்கள் போராட்டமாக மாற்றுங்க, மக்கள் மயப்படுத்துங்க. அதை விட்டுட்டு சைக்கிள் கட்சியின் சொந்த போராட்டமாக மாற்றாங்க. இன்றைக்கு அவங்களோட விளம்பரங்களை பாருங்க, எப்படி விளம்பரப்படுத்துகிறாங்க. கயேந்திரகுமார் பொன்னம்பலம் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறாருன்றதான் இந்த விளம்பரம். அதனால் கடைசி மட்டும் கடற்தொழிலாளர்களோட பிரச்சனைக்கு தீர்வு வராது. இவங்க இருக்க மட்டும் இந்த பிரச்சனையை அவைய புறக்கணிங்கன்னு நான் சொல்லலை. அவைக்குரிய அஜெண்டாவை அவைக்கு கொடுங்கோ, அவைக்குரிய வேலையை அவைக்கு கொடுங்கோ. கடலுக்குள்ளேயும் போராட்ட இடங்கள்லையும் இவைய கூப்பிடாங்க, மக்கள் போராடட்டும். அப்போ தான் அது மக்கள் போராட்டமாக இருக்கும். இவங்கள் போனால் இவங்கள் ஏதோ ஒரு விதத்தில் தங்களோட அரசியலை தான் நகர்த்த பார்ப்பாங்க. அரசியல் இல்லாமல் இந்த சைக்கிள் கட்சி போய் அதில் நிற்க. ஏன்னா இவைக்கு தெரியும் அடுத்த முறை எலெக்ஷனில் இவைக்கு ஓட்டே இல்லை. ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் கூட இவை இந்த கட்சியில் வர மாட்டினோம்.
அப்போ அது அவைக்கு நல்லா விளங்கினதால இப்போ தையல் மிஷின் கொடுக்கணும், விளங்குதா, தையல் மிஷின் கொடுக்கணும், வெட்டு மிஷின் கொடுக்கணும். ஒரு நிரந்தரம் இல்லாத வாக்கு சேகரிக்கிறதுக்கான வேலை. அங்கே ஒரு தையல் மிஷின், இங்கே ஒரு தையல் மிஷின். என்ன வடகிழக்கு அபிவிருத்தி அடைஞ்சிருமா? மக்கள் புரிஞ்சு கொண்டு இந்த போராட்ட களங்களில், அதாவது முக்கியமாக இந்த மீனவர்களோட பிரச்சனைன்றது வந்து இலங்கைன்ற ஒரு உயிர் நாடி. மீனவ சமூகம்ன்றது வந்து இலங்கைக்கு பெரிய அளவில் வருமானத்தை ஈட்டி கொடுக்குற ஒரு சமூகம். அந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் இப்படியான அரசியல்வாதிகளை கொண்டு இருக்க விட்டீங்களா உங்களோட எலும்பவே இவங்க விட மாட்டாங்க. இதான் நடக்க போகுது. தயவு செய்து இவர் சீமானிட்ட போனவே, அங்கே விஜய்கிட்ட போனவே, எல்லார்கிட்டையும் போனவே, அதை கேளுங்கோ. அதுக்கு நீங்கள் திருப்பி திருப்பி அவங்களுக்கு ஒரு ப்ரெஷரை கொடுக்க சொல்லுங்க. இங்கே வந்து நின்று கொண்டு உங்களோட நின்று கொண்டு 4 ஃபோட்டோ எடுத்து போட்டு என்ன வீடியோடன்னுட்டு அந்த வீடியோவை வச்சு அவங்களே ஏதோ செய்துட்டு போவாங்க. நீங்கள் காலம் ஃபுல்லாக இந்தியன் வந்து எங்களோட ரோலர் இந்தியன் ரோலர் வந்து முழு மீனையும் முழு வளங்களையும் அழிக்கத்தான் போகிறான். கயேந்திரகுமார் பொன்னம்பலோ செல்வராஜ கயேந்திரனும் கடலுக்கு இறங்கி நீந்த போகிறது இல்லை. அவங்க கடலுக்கே இறங்க மாட்டாங்க, கரையில் தான் நிற்பாங்க. எங்கேயாவது போட்டில் யாரும் தூக்கி ஏற்றி விட்டால் கொடி பிடிச்சி கொண்டு நிற்பாங்க, எண்ணெயோட நிற்பாங்க. இதான் நடக்க போகுது. தயவு செய்து மிக அவதானமாக இருங்கோ. மக்கள் இதை புரிஞ்சு கொண்டா ஏதாவது ஒரு மாற்றம் வரும். இல்லை நீங்கள் தையட்டி மாதிரி ஒரு 4 பேர் நிற்கிற போராட்டமாக மீனவர்கள போராட்டமும் கடைசியில் வந்து சேரோடும் தீர்வு இல்லாமேண்டா நீங்கள் கூப்பிட்டு வச்சிருங்கோ. நன்றி, வணக்கம். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். வெட்டும் புலி சிரிச்சு வருது, சுத்தி தான் போடுங்க.